சிவகாமியின் சபதம் என்கின்ற இந்த நாவலினுடைய தலைப்புக்கான அந்த தலைப்பு பெயரை இந்த 50வது அத்தியாயத்தில் 3வது பாகத்தில் பிட்சுவின் காதல் என்ற பாகத்தில் கல்கி வைக்கிறார். சிவகாமியின் சபதம் என்ற தலைப்பு இந்த 50வது அத்தியாயத்துக்கு தான் வைக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறாள், அடிகளே, நான் வாதாபியை விட்டு கிளம்ப மாட்டேன். வாதாபியை விட்டு எப்பொழுது புறப்படுவேன் தெரியுமா? நீங்கள் பயங்கொள்ளி என்று அவதூறு கூறிய வீர மாமல்லர் இந்த வாதாபி நகர் மீது படையெடுத்து வருவார். நரிக்கூட்டத்தின் மீது சிங்கம் பாய்வதைப் போல சளுக்க சைன்யத்தை சின்னாபின்னம் செய்வார். நாற்சந்தி முனையிலே என்னை நடனமாடச் செய்த பாடக புலிகேசியை யமன் உலகம் அனுப்புவார். தமிழ் பெண்களையும் தமிழ் ஆடவர்களையும் எந்த வீதிகளிலே கட்டி இழுத்துக் கொண்டு போனார்களோ அந்த வீதிகளில் ரத்த ஆறு ஓடும். அவர்களை எந்த நாற்சந்தி முனையிலே வைத்து சவுக்கால் அடித்தார்களோ அங்கே வாதாபி மக்களின் பிரேதங்கள் நாதியற்று கிடக்கும். இந்த வாதாபி நகரத்தில் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் எரிந்து சாம்பலாகும். இந்த சளுக்க தலைநகர் சுடுகாடாகும். இத்தனைக்கு பிறகு போரில் வெற்றி பெற்ற வெற்றி மாலையோடு வீர மாமல்லர் வருவார். என்னை கரம் பற்றி அழைத்து சொல்வார், இதுவே நான் செய்யும் சபதம். பல்லக்கில் ஏற்றி அனுப்பினாலும் போக மாட்டேன், யானை மீது ஏற்றி வைத்து அனுப்பினாலும் போக மாட்டேன். இதுதான் சிவகாமியின் சபதம்.